ஹாய் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் வந்து சன்லைட்டை ரசிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இங்கே புது பிம்பிள் ஒன்று எந்திரிக்கிற மாதிரி ரெட்டிஸாக இருக்குது. சன்லைட்டு செம்ம க்யூட்டாக அழகாக இருக்கா, அதை ரசிச்சுட்டு இருக்கேன். செம்ம அழகாக இருக்கு. வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு தான் வரணும். தண்ணி குடிப்போம். தாளம்பூ கைகளுக்கு எப்படி தெரியுது பாருங்க. எங்க ஏரியா அழகா இருக்குல்ல. நம்ம கடையில் இருக்கும்போது ஒரு கஸ்டமர் வர மாட்டீங்க. இப்படின்னு வீட்டுக்கு டீ போட்டு குடிக்கலான்னு போகும்போது தான் வந்து நான் இப்போ தானே வந்து உங்களை காணவில்லையே அப்படின்னீங்க. யாரும் வண்டி இங்கே வந்துட்டு வந்து திருப்பி இப்படி போனால் தான் போகிற மாதிரி இருக்குது. முன்னாடி திருப்பி போகும். சரி, நம்ம லைட் போட்டு 6:05 ஆயிடுச்சு. சலுப்பின் உச்சக்கட்டம் வந்து இன்னைக்கு பயங்கர சலுப்பாக இருக்குது. என்னன்னே தெரியல. சரி, ஷால் பல்லம்மா. ஒவ்வொரு நாளைக்கு என்ன பண்ணுவோம்னா கடை சாவியும் வீட்டு சாவியும் மாற்றி மாற்றி கொடுத்துருவோம். அதனால் கரெக்டாக எடுத்துக்கிறோம். வெல்கம் ஹோம். மதியம் சாப்பிடலையாட்டிருக்குதே. சோறு திங்கணும். சோறு ஆகக்கூடாது காய்ஸ். சோறு மட்டும் திங்கல. குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிட்டு அந்த கறி இருக்கும்ல அப்படியே வச்சுட்டு போயிருக்கிறாரு. இன்னைக்கு பழைய குழம்பே போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால குழம்பு வைக்கல. அப்புறம் தயிர் மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சிருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி, நம்ம இன்னைக்கு கொஞ்சம் உடம்பை பார்த்து கொள்வோம் அப்படின்று கஸ்டமரை அட்டன் பண்ணிட்டு இப்போ டீ போடணும். நாளைக்கு ஊருக்கு போகிறனால அவங்க அம்மாவுக்கு தேவைங்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. லிஸ்ட்டு மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு அத்தைக்கு என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. இது வேணுங்கண்ணு அது வேணுங்கண்ணுன்னு. இங்கேருந்து நாங்கள் தூக்கிட்டு போய் தருவோம். அவங்க அங்கேருந்து இங்கே கொஞ்சம் கொடுப்பாங்க. எத்தனை மணிக்கு போகிறோன்னு தெரியல. இங்கே தெரியுதா என்னோட மச்சம்? போகவே மாட்டேங்குது அந்த மச்சு மட்டும். அப்புறம் கறியை மட்டும் வச்சுட்டாங்க. குழம்பு மட்டும் ஊற்றிக்கிட்டாங்க. அவங்களுக்கு பழைய குழம்பே சாப்பிட மாட்டாங்க. ஏதோ இப்போல்லாம் கொஞ்சம் பழகிட்டாங்க பழசை சாப்பிட்றதுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். உண்மையே சொல்லிடணும்ல, எப்பயும் ஒரே மாதிரி வேலையே செஞ்சுட்டு இருந்ததுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். நாளைக்கு இன்னும் ஊருக்கு போயிட்டேன்னா எல்லாம் சித்தி சித்தி சித்தின்னு எல்லாமே குட்டீஸ் எல்லாம் கால் கிட்ட வந்துடுவாங்க. நாளைக்கு அதான், நாளைக்கு விளாகே அதுதான் இருக்கும். குட்டீஸ் எல்லாம் என் கூட இருப்பாங்க. வாங்க காய்ஸ், எல்லாரும் டீ குடிக்கலாம். நம்ம அக்கிட்ட நவுந்தாதான் வந்து நிறைய பேர் கஸ்டமர் வந்துட்டு ஃபோன். ஒரு விஷயம் இருங்க, பாலில் தண்ணி ஊற்றிடலாம், அடி பிடிச்சோம்.
என்னோட ஃபேஸ் இப்போ கொஞ்சம் நேற்று இருந்த வீடியோவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்குல்ல, நல்லாவே தெரியுது டிஃப்ரெண்ட். ஆனால் ஸ்கின் ட்ரை ஆகுது அந்த பேக் போட போட. மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடணும். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டேன் இருந்துச்சு, எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. இந்த குட்டி குட்டி டாட்டுக்கு மட்டும் அந்த க்ரீம் டாக்டர் நான் கொடுத்த க்ரீம் தீர்ந்து போச்சு. அது இந்த பிம்பிள்க்கெல்லாம் போகணும் தான். இங்கே ஒரு பிம்பிள் வந்துட்டு இருக்கு. சிக்கன் சாப்பிட்டாவே 2 பிம்பிள் வந்து இப்படி டொய் அப்படின்னு எட்டி போகுது. ஐயோ பள்ளி போகுது பள்ளி போகுது பள்ளி போகுது. பிம்பிள் 2 வந்து இப்படி எட்டி பார்த்துட்டு போகுது. அதனால சிக்கன் சாப்பிட்ட தழும்பு இங்கே ஒன்று வந்து விட்டு விட்டு போகுது. அது இன்னும் அசிங்கமாகறதுக்குள்ளே நம்ம அந்த மருந்தை போட்டு சரி பண்ணணும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சரிங்களா, நம்மளோட ஓன் ப்ராடக்ட் அதுதான். டீத்தூள் சர்க்கரை எல்லாத்தையும் கொடுங்க, எல்லாத்தையும் போட்டு டீ வைப்போம். இன்னைக்கு என்னோட ஈவினிங் ரொட்டீனில் நீங்கள் டீ சாப்பிட நீங்கள் ரெடியா? டீ கொடுக்க நான் ரெடி. நான் டீ வந்து நல்லா போடுவேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சது டீ வந்து ஈஸியானது. அடிக்கடி டீ போடுவேன். 2 3 4 போதும். ஓவர் சக்கரை போட்டோம்னா நம்மளுக்கு சுகர் வந்துடும். லாஸ்ட் டைம் இந்த டீத்தூள் தான் சொல்லியிருந்தேன். இந்த பாக்ஸ் வாங்கி கூட முடிய போகுது தான், பத்த மாட்டேங்குது. 1/2 கிலோ பாக்கெட்டு தான் வாங்கணும். ஆனால் இந்த டீத்தூள் நல்லா இருக்கு கைஸ். இது ஒரு பாட்டிலா இப்படி வச்சுக்குவோம். இந்த தோல்ல ஒன்று வச்சுக்குவோம். இருங்க, இந்த பக்கம் ஒன்று எடுத்து வச்சுக்குவோம். இங்கிட்ட ஒரு கம்பல் இங்கிட்ட ஒரு கம்பல் மாதிரி போட்டுக்குவோம். சரிங்களா, 2 டப்பா. ஸோ 2 பாக்ஸ் வாங்கி இதை தீர்ந்துடுச்சு. ஆனால் இது நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. நம்ம குடும்பம் நடத்துகிற கொஞ்சம் 100 கிராம் வாங்கினோம்னா நம்மளுக்கு சரிப்பட்டு வரல. அதனால் நான் வந்து அடுத்த 1/2 கிலோ பாக்கெட் வந்து 300 ரூபாய் என்னமோ அது வாங்கி வச்சிட்டேன்னா எனக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் கிட்ட வரும். அதுதான் நம்மளுக்கு சரிப்பட்டு வரும். டப்பாவுக்கு ஆசைப்பட்டு காசை கறியாக்க வேணாம். இன்னைக்கு இதே 200 ரூபா அதை போட்டிருந்தேன்னா எனக்கு 3 மாதம் வந்துருக்கும். இது இன்னும் 1 மாதத்துலேயே எனக்கு 200 ரூபா செலவாயிடுச்சு. சிக்கனத்தின் தலைவியாக இருக்க எனக்கே இத்தனை பிரச்சனைன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதனால் மாடி இது வாங்குவானான்னு கேட்டிங்கன்னா வாங்க மாட்டேன். ஏன்னா கட்டுப்படி ஆகல. போன வாரம் தான் வாங்கினேன், அதுக்குள்ளேயும் தீர்ந்துருச்சு. இத்தனைக்கு நான் ஒருத்தி தான் டீ குடிக்கிறேன். இவர் வந்து சீரக தண்ணி தான் குடிச்சிட்ருக்கிறாரு. அதனால் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது காய்ஸ். அதனால் அது நிப்பாட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். பட்ஜெட் வந்து ரொம்ப ஓவராக போகுது. டீ கொதிச்சுட்டு இருக்கு. மாலை நேர மல்லிப்பூ மல்லிப்பூ. ஆமாம், மல்லிப்பூ கொஞ்சம் கட்டணும். ஊருக்கு போகும்போது தலை சீவி பூ வச்சுட்டு போகலாமா அப்படின்னு பார்த்தேன். பூக்காரங்க இன்னைக்கு வரவே இல்லை. இவர் எப்பயும் சாமிக்கு வேண்டிட்டு வருவார். கடைக்கிட்ட ஒரு அம்மா தினம் வந்து பூ வேணுமான்னு கேட்கும். அந்த அம்மா இன்னைக்குன்னு பார்த்து பூ வரல. ஆனால் இவர் எப்பயுமே பவானிக்கிட்ட போயிட்டு பூ வாங்கி தருவார். இப்போ ரீசனாக 2 வருஷமாக நான் அந்த கடையில் பூ வாங்குறதே விட்டுட்டேன். 2-2.5 வருஷமா ஊருக்கு போகும்போதெல்லாம் பூ வேணுமான்னு அந்த கடையில் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போவார். கிராமங்கிறதுனால அங்கே பூ வச்சுட்டு போகணும் சென்டிமெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சாரீலாம் வேர் பண்ணிட்டு போகிற மாதிரி டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு. இப்போல்லாம் வந்து முடி எப்படி வெட்டியாச்சு, எங்கிட்ட பூ வைக்கிறது. அதனால் நிறைய விஷயம் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். 2-2.5 வருஷம் ஆகுது காய்ஸ். 2.5 வருஷமாக வந்து பூ வாங்கி தலையில் வச்சு ஊருக்கு போனதே கிடையாது. கடைக்கிட்ட ஒரு அம்மா கொண்டு வருவாங்களா, அதை மட்டும் கட்டி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். வாங்க டீ குடிக்கலாம், லைட்டாக போடுவோம். மாலை நேர மல்லிப்பூ. என்னோட ட்ரெஸ்ஸிங் கலெக்ஷன் எல்லாம் கேட்டிருக்கீங்க, போடுவோம். இன்னும் மடிக்கலை. நிறைய ட்ரெஸ்ஸை பற்றி எடுத்தேன்னா போய்கிட்டே இருக்குமா, அதனால் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன். கூடிய விரைவில் எடுத்து உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீ குடிச்சிட்டு தலை பின்னிட்டு தலையை கிளிப் குத்திட்டு ஒரு கஸ்டமர் ஐப்ரோ எடுக்க வந்தாங்க. ஃபஸ்ட் டைம் ஐப்ரோ எடுக்கிறாங்களோ, சரியான பயம். அப்பா எனக்கே பாதங்காட்டி எதுக்கு இப்படி பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லைங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போயிட்டாங்க அவங்க.
மணி 9 ஆயிடுச்சு. போயிட்டு போர்டு எடுத்து வச்சுட்டு போவோம். நாளைக்கு ஊருக்கு போகிறதுனால இப்போ இருந்து ரெடியாகும். போயிட்டு வீட்டில் எல்லாம் பாத்திரம் விளக்க வேண்டியது, துணி துவைக்க வேண்டியது எல்லாம் துவைச்சி போட்டு போனோம்னா நாளைக்கு ஊர் சுற்றிட்டு வந்து ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் வேலை செய்ய வேண்டியதில்லை. டயர்டாக இருக்கும்ல ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா. நாளைக்கு ஃபுல்லாக ஊரில் தான் இருக்க போகிறேன். காலையில் போனோன்னா சாயந்தரம் தான் வருவேன்னா இல்லை அடுத்த நாள் காலையில் வருவேனான்னு தெரியல. பார்ப்போம். நாட்டுக்கோழி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். சதக் ஞாயிற்றுக்கிழமை வெட்டுறதுக்கு. ஸோ போர்டை உள்ளே தூக்கிட்டு வந்து வச்சாச்சு. போயிட்டு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுருவோம். நாளைக்கு வந்து ஊருக்கு வந்து ஏன் ஃபுல் டே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கடைக்கு இந்த பக்கம் வந்து ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அங்கே தான் நாளைக்கு வந்து எலெக்ஷன் பூத்து ஓட்டு போகிறதுக்கு எல்லோரும் மக்களும் போவாங்க. அதனால் வந்து சரி இத்தனை சரௌண்டிங் நடுவில் வந்து கடை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸ்கூலுக்கு முன்னாடி அவரோட கடை சாயந்தரம் வரைக்கும் திறக்கவே கூடாது அவர் கடையை. ஸோ நம்ம கடை வந்து அந்த இடத்துலையே என்ட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனாலும் எதுக்கு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. 6 மணிக்கு மேலே திறந்துக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் அப்பயுமே வந்து நம்ம எதுக்கு ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட போகிறோமா ஊருக்கு அப்படின்னு சொல்லி விலாக் எடுக்கிறேன். சரி ஓகே காய்ஸ், இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டு. சரிங்களா, போர்டு எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் போய்ட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு போயிட்டோம்னா நாளைக்கு ஓட்டு போட்டு வந்துட்டு ஃப்ரீயாக இருந்துக்கலாம். ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்தாலே டயர்ட் ஆகிடும் இல்லையா. அதனால் மணி வந்து 9:30 இப்போ போனோம்னா கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கடை க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. இதுதான் ரீசன் நாளைக்கு லீவு விடுறதுக்கு. சரிங்களா, இங்கே கடை வச்சதுக்கப்புறம் 1 டே ஃபுல்லாக லீவ் விட்றேன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம். சரிங்களா, அப்போனா பார்த்துக்கோங்க. 1 டே லீவ் விட்டதே இல்லை. ஆனால் நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணிவிட்டு ஏன் லீவா காயு லீவான்னு நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும். ஏன்னா நீங்களும் வீட்டில் இருக்கிறதுனால ஐப்ரோ எடுக்க அதுக்கெலாம் வரலான்னு நினைப்பீங்க. ஸோ சாரி காய்ஸ், கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து காய் பியூட்டி பார்லர் வந்து இங்கே வச்சதுலேருந்து ஃபுல் டே லீவு. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரம்னாச்சும் வந்து தூங்கி எந்திரிச்சு வந்தெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவேன். ஃபுல் டே லீவ் போட்டது இதுதான் ஃபஸ்ட் டைம். சரிங்களா, ஊருக்கே போனால் கூட நான் என்ன பண்ணுவேன்னா 1 மணி நேரம் மேக்கப் போனாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் மறுபடியும் வந்து கடையை பார்த்துக்குவேன். முன்னாடி சற்று இறக்காம தான் போயிருப்பேன். சரிங்களா, ஃபுல் டே லீவ் போடுறது இந்த கடை வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி தான், நாளைக்கு தான். ஸோ சாரி. அதனால் வந்து ஊருக்கு போயிட்டு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு எல்லாமே பார்க்கலாம். நாளைக்கு vlog வந்து ஊரில் இருந்து தான் கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ நான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். லைட்டாக வீட்டுக்கு வந்துட்டேன். சட்னி அரைச்சி தோசை ஊற்றணும். தோசை ஊற்றிட்டு முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் கழுவி போட்டு வைக்கணும். நாளைக்கு ஊருக்கு போகும்போது ஸ்மெல் ஆரம்பிச்சிடும் சாயந்தரம் வரத்துக்குள். சரி ஓகே காய்ஸ், எல்லாத்துக்கும் குட் நைட். எல்லோரும் ஓட்டு போட்டு வாங்க. நானும் போயிட்டு நாளைக்கு கடை திறக்கக்கூடாதாம்மா, இப்போ தான் வந்து சொன்னாங்க. சரிங்களா, அந்த சைட் இருக்கிறவங்க யாருமே தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 பேரும் கடை தரக்கூடாதுங்கிறனால நாளைக்கு ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. போயிட்டு ஓட்டு போட்டு இருந்துட்டு சாயந்தரம் வர முடிஞ்சால் வந்துடுவேன். இல்லைன்னா நான் அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் தான் வருவேன். சரிங்களா, ஓகே பாய். அடுத்த வீடியோ வந்து vlog வந்து ஊரில் இருந்து தான் வரும். சரிங்களா, பாய்.